என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து சிறப்புரை வழங்கியிருக்கிற தமிழக மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய தோழர் பொழிலன் அவர்களே, மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய தோழர் வாலாசா வல்லவன் அவர்களே, வழக்கறிஞர் பாவேந்தன் அவர்களே, அவர்களோடு வருகை தந்திருக்கிற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தெற்கெல்லை மீட்பு போராளி தியாக செம்மல் ஐயா கொடிக்கால் செல்லப்பா என்கிற கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவர்களுக்கும் அவரோடு வருகை தந்த தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நவம்பர் 1 தமிழர் இறையாண்மை நாள் என்று நாம் கடைபிடிக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 11 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழர் இறையாண்மை மாநாடு என்று ஒரு மாநாட்டையும் நடத்தி 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றினோம். அதில் தமிழ்நாட்டுக்கென்று தனி கொடி வேண்டும், இந்தியா முழுவதும் உள்ள தேசிய இனங்களுக்கு தனித்தனியே கொடி வைத்துக் கொள்ள அனுமதி வேண்டும், தாயகம் தேசியம் தன்னாட்சி என்கிற அடிப்படையில் மாநில அரசுகள் இந்திய ஒன்றிய அரசின் ஆதிக்கத்தில் இல்லாத வகையிலே இயங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாம் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவேதான் இந்த ஆண்டு இந்த நாளை நாம் தமிழர் இறையாண்மை நாள் என கடைபிடிப்போம் என அறிவிப்பு செய்து இன்றைக்கு இதை ஒருங்கிணைத்திருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்புதான் தோழர் பொழிலன் அவர்களையும் தோழர் வாலாசா வல்லவன் அவர்களையும் இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டோம். இன்றைக்கு தனியே அவர்கள் ஒரு கொண்டாட்ட நாளாக அதை ஒருங்கிணைத்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்து தமிழக மக்கள் முன்னணியின் சார்பில் தோழமை இயக்கங்களோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்விலே அவர்கள் பங்கேற்க வேண்டிய நிலையில் நம்முடைய அழைப்பை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கும் இந்த தமிழர் இறையாண்மை நாளில் பங்கேற்போம் என்கிற பொறுப்புணர்வோடு தோழமை உணர்வோடு வருகை தந்து நமக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற, பெருமை சேர்த்திருக்கிற, ஊக்கம் தந்திருக்கிற, ஒத்துழைப்பு நல்கி இருக்கிற தோழர் பொழிலன் அவர்களுக்கும் தோழர் வாலாசா வல்லவன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். இந்த நாளை தமிழ்நாடு நாள் என 2019 அதிமுக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அப்போது நாம் வரவேற்று அறிக்கை கொடுத்தோம். அப்போதும் தமிழ்நாட்டுக்கென்று தனிக்குடி வேண்டும், தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசின் ஆதிக்கம் இல்லாமல் தனித்து இயங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வரவேற்று அறிக்கை கொடுத்தோம். தற்போது இது விவாதத்திற்குரியதாக மாறியிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தமிழ்நாடு நாள் என்று ஜூலை 18 கொண்டாடப்படும். அந்த நாளில்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்தபோது சட்டப்பேரவையிலே தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் சூட்டுகிறோம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள். ஆகவே அந்த நாள் தான் ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் என கொண்டாடப்படுவதற்கு பொருத்தமானது
திராவிட முன்னேற்றக் கழக அரசு விரைவில் அதற்கான அரசாணையை பிறப்பிக்கும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார். அப்படி என்றால் நவம்பர் 1 மொழிவழி அடிப்படையிலே மாநிலங்கள் உருவான நாள். இதை எப்படி நினைவு கூர்ந்திடப் போகிறோம், அல்லது அப்படியே அதை கண்டும் காணாமல் விட்டுவிடப் போகிறோமா என்கிற கேள்விகள் எழுந்துள்ளன. முதல்வரின் அறிவிப்பை வரவேற்று அதற்கு ஆதரவு நல்கி அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன, எதிர்த்தும் அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த சர்ச்சைகள் எல்லாம், அதாவது இத்தகைய உரையாடல்கள் எல்லாம் தொடங்குவதற்கு முன்னதாகவே நாம் அறிவித்தோம். நவம்பர் 1 தமிழர் இறையாண்மை நாள் என அறிவித்தோம். ஆளும் கட்சி தரப்பிலும் இது தொடர்பாக எந்த அறிவிப்பும் செய்யாத ஒரு சூழலில், அல்லது எதிர்க்கட்சிகள் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள், பாஜக போன்ற கட்சிகள் இது குறித்து கருத்து சொல்லாத சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாம் நவம்பர் 1 தமிழர் இறையாண்மை நாளாக கொண்டாடுவோம் என அறிவித்து தலைமையகத்தில் தொடர் மழை இருப்பதாலும் கொரோனா நெருக்கடி இருப்பதாலும் ஒரே இடத்தில், தலைமை இடத்தில் அசோகர் நகரில் அம்பேத்கர் திடலில் எளிமையான முறையில் இதை ஒருங்கிணைப்போம் என்று முடிவு செய்தோம். ஆக அதன்படிதான் இப்போது நாம் இங்கே கூடியிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு ட்வீட் செய்தேன், அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தேன். தமிழ்நாடு நாள் தொடர்பாக அரசாணை பிறப்பிப்பதற்கு முன்பு மொழி இன உணர்வாளர்களையும், தமிழ் அறிஞர்களையும், எல்லை மீட்பு போராளிகளையும், அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து கலந்தாய்வு செய்ய வேண்டும், ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும், நவம்பர் 1 எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்பதையும் அதிகாரபூர்வமாக அறிவித்திட வேண்டும். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில். இன்றைக்கும் கூட செய்தியாளர்கள் சந்திப்பில் அதை நாம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறோம். நவம்பர் 1 வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள், ஜூலை 18 வரலாற்று சிறப்புக்குரிய நாள். ஆகவே இந்த 2 நாள்களையும் நாம் நினைவு கூறுவது அவசியமானது, தவிர்க்க இயலாதது, இன்றியமையாதது. தமிழக அரசு எந்த முடிவையும் எடுக்கட்டும், ஆனால் அதற்கு முன்னதாக ஜனநாயக முறைப்படி அனைவரையும் அழைத்து பேசி ஒருமித்த கருத்துருவாக்கத்தை செய்து அதன் அடிப்படையிலே அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த கருத்தரங்கின் ஊடாகவும் நான் மீண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை வலியுறுத்துகிறேன். கூட்டணியில் இருந்து கொண்டே நீங்கள் எதிர்த்து கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்களே என்று ஒரு செய்தியாளர் கேட்டார். இதில் ஆதரவு எதிர்ப்பு என்பதல்ல, ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்பதல்ல. தமிழ் தேசிய இனத்தின் நலன்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இப்படிப்பட்ட கருத்து முரண்களால் பிளவுபடாமல் இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நடத்திய போராட்டங்களில் பங்கேற்றவர்களின் ஈகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில், கருத்தியல் அடிப்படையில் நாம் இதை விவாதிக்க வேண்டுமே தவிர உண்டு இல்லை என்கிற அடிப்படையில், ஆதரவு எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் இதை அணுகக்கூடாது.
இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு என்று அவர்களுக்கு நான் விளக்கம் சொன்னேன். சேக்குவாரா இங்கே இளஞ்சேக்குவாரா நினைவுபடுத்தினார். 2006ஆம் ஆண்டு எனக்கு தெரிந்த வரையில் தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் கட்சியும் அல்லது இயக்கமும் தமிழக பொன்விழா நிகழ்வுகளை ஒருங்கிணைத்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழக பொன்விழா மாநாடுகளை நடத்தினோம். பல இடங்களில் மண்டல வாரியாக ஒருங்கிணைத்தோம். 1956 தமிழகம் மாநில தகுதியை பெற்ற நிலையில், மொழிவழி அடிப்படையில் பிரிந்த நிலையில் 2006 என்பது 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிற ஒரு ஆண்டு. ஆகவே அதை தமிழக பொன்விழா ஆண்டு என்று நாம் அறிவித்து தமிழக பொன்விழா மாநாடுகளை நடத்தி ஆங்காங்கே தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். தீர்மானங்களை எல்லாம் நாம் தொகுத்தால் அதுவே ஒரு ஆவணமாக அமையும். ஆகவே அன்றைக்கும் இந்த இறையாண்மை குறித்து நாம் பேசினோம். 2006 ஈழத்தமிழர் பிரச்சனைகளை தொடர்ந்து மக்களிடையே ஒரு உரையாடலுக்கு உட்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தொடர் உரையாடலுக்கு உட்படுத்திய இயக்கம் கருத்துரிமை மீட்பு மாநாடு, தமிழீழ அங்கீகார மாநாடு, தமிழர் இறையாண்மை மாநாடு, நாம் தமிழர் நடைபயணம், இவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக நாம் ஆண்டுதோறும் நடத்திய நிகழ்வுகள். ஊர் ஊராய் சென்றோம். நாம் தமிழர் நடைபயணம், ஈழம் தமிழீழமே தீர்வு என்பதை துண்டறிக்கைகளை அச்சிட்டு நாம் தமிழர் நடைபயணம் என்கிற பெயரில் 2004 என்று கருதுகிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஊர் ஊராக போனோம். நம்முடைய உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் அவர்களை வைத்து நாம் காஞ்சிபுரம் மாவட்டம் என்று கருதுகிறேன் அங்கே தொடங்கி வைத்தோம். அவர்தான் தொடங்கி வைத்தார். ஆகவே அந்த தமிழீழத்தை அங்கீகரிக்க வேண்டும், அதை மேலும் வெகு மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழர் இறையாண்மை மாநாட்டை தமிழீழ விடுதலையோடு பொருத்தி நடத்தினோம். இந்த எல்லை மீட்பு போராட்டம் அல்லது நவம்பர் 1 என்பதோடு பொருத்தி அல்ல. ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனிக்கொடி வேண்டும் என்று கேட்காமல் இந்திய ஒன்றிய அரசு என்பது ஒரு கூட்டாட்சி அடிப்படையில் அமைந்திட வேண்டும், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அதனால்தான் அது யூனியன் கவர்மெண்ட் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்பதை விட மாநிலங்களின் ஒன்றியம் கூடி உருவான அரசு என்கிற பொருளில் தான் அந்த கூட்டாட்சி தத்துவ அணுகுமுறை அரசியலமைப்பு சட்டத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. தோழர் வெளியிட்டிருக்கிற அறிக்கை ஒன்றில் பார்த்தேன், இப்போது என்னிடத்தில் அவர் தந்தார். அதில் மக்களவையே வேண்டாம், மாநிலங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாநிலங்களவை மட்டுமே ஒன்றியத்தில் இருந்தால் போதும், தில்லியில் இருந்தால் போதும் என்ற ஒரு தீர்மானத்தை கோரிக்கையாக வைத்திருக்கிறார். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனியன் கவர்மெண்ட் என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் ஒன்றியம். ஆகவே அந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு அரசு, இந்திய ஒன்றிய அரசு இருக்க வேண்டுமே தவிர அதுவே இந்தியாவின் அரசாக இருந்து கொண்டு மாநிலங்களை தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து ஒடுக்கக்கூடாது. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் தீர்மானத்தில் ஒவ்வொரு மொழிவழி தேசிய அடிப்படையிலான மாநிலத்தையும் தனித்து இயங்கக்கூடிய, தனித்து அரசாக இயங்கக்கூடிய வகையில் அனுமதிக்க வேண்டும். எனவே அவர்களுக்கு தனி கொடி வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தாயகம், தேசியம், தன்னாட்சி என்கிற தமிழீழ போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகளை அல்லது அந்த கொள்கை நிலைப்பாடுகளை அல்லது அந்த கோட்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் இந்த மண்ணுக்கும் பொருத்தி தமிழ்நாட்டுக்கும் தாயகம் உண்டு, தமிழ்நாட்டுக்கும் தேசியம் என்கிற அடையாளம் உண்டு, தமிழ்நாட்டுக்கும் தன்னாட்சி என்கிற அதிகாரம் தேவை, அதுதான் இறையாண்மையின் கூறுகள். அந்த அடிப்படையில் தான் தமிழர் இறையாண்மை மாநாட்டிலே நாம் தீர்மானங்களை நிறைவேற்றுகிற போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்று கேட்காமல் இந்தியாவில் உள்ள மொழிவழி அடிப்படையிலான அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து தேசிய இனங்களுக்கும் தனி கொடியை ஏற்றிக்கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம்.
அந்த அடிப்படையில் தான் தோழர்களே நாம் நவம்பர் 1 என்கிற இந்த நாளை, அப்போது ஜூலை 18 பற்றி நாம் சிந்திக்கவில்லை, நவம்பர் 1 என்பதை மட்டும் கருத்திலே கொண்டு இந்த நாளை தமிழ்நாடு நாள் என்று அறிவிப்பதற்கு பதிலாக தமிழர் இறையாண்மை நாள் என்று கருத்தியல் அடிப்படையிலே அறிவிக்க வேண்டும் என்று நாம் அரசுக்கும் வேண்டுகோள் விடுத்தோம். நாமும் அதை கடைபிடிப்போம், ஒரு முன்மாதிரியாக நாம் அதை நடத்தி காட்டுவோம் என்கிற அடிப்படையில் தான் இதை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இதை குதர்க்கவாதிகள் திமுகவுக்கு எதிராக திருமாவளவன் தீர்மானம் போடுகிறார், திமுகவுக்கு எதிராக பேசுகிறார் என்று ஒன் இந்தியா என்கிற ஒரு வெப்சைட்டிலே எழுதியிருக்கிறார்கள். கம்பி எண்ண போகிறார், களி திங்க போகிறார், ஸ்டாலின் ஆட்சியை கலைக்க திட்டமிடுகிறார். திரிபுவாதிகள் கருத்தின் உண்மையை சொல்லாமல், அதன் ஆழத்தை புரிந்து கொள்ளாமல், புரிந்தாலும் அதை மூடி மறைத்து கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இவர்கள் நினைப்பதை போல் எளிதில் உணர்ச்சி வயப்பட்டு இவர்கள் சதிவலையிலே சிக்கிக்கொள்ளுகிற சராசரி ஆள் அல்ல திருமாவளவன் என்பதை அந்த குதர்க்கவாதிகளுக்கு, குழப்பவாதிகளுக்கு, கூமுட்டைகளுக்கு உணர்த்த நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். மாற்று கருத்து சொல்வதனாலேயே ஒரு உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று ஏதாவது இருக்கிறதா? மாற்று கருத்தை சொல்லுவது என்பது ஒரு ஜனநாயக அணுகுமுறை. சரி என்று பட்டதை சொல்லுவது, அதை அனுமதிப்பது என்பது ஒரு ஜனநாயக பண்பு. திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைமையிலான அரசு இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டையும் கூட நாம் எதிர்நிலையில் வைத்து பார்க்கவில்லை. அதிலும் வரலாறு இருக்கிறது, வரலாற்று சிறப்பு இருக்கிறது, அதற்கான அடிப்படை கூறுகள் இருக்கின்றன. பேரறிஞர் அண்ணாவுக்கு இருந்த முனைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த வரலாற்று வரலாற்றை மூடி மறைத்துவிட முடியாது. வெள்ளையர்களின் ஆதிக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 15 விடுதலை பெற்றதை சுதந்திர நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். தனித்து இயங்கக்கூடிய வல்லமையை பெறுகிற போது நமக்கான இறையாண்மையை நிலைநாட்டுகிற நாளாகத்தான் ஜனவரி 26 குடியரசு நாள் என்று கொண்டாடுகிறோம். 2 முறை எதுக்கு குடியேற்றுகிறோம்? ஆதிக்கம் அகன்ற நாள் ஆகஸ்ட் 15, தனித்துவத்தை நிலைநாட்டிய நாள், இறையாண்மையை வென்ற நாள், அதிகாரப்பூர்வமாக இந்திய இறையாண்மையை உலகுக்கு பிரகடனப்படுத்திய நாள் ஜனவரி 26. அப்படி 2 நாள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கொண்டாடப்படுவதைப் போல நவம்பர் 1, ஜூலை 18 இரண்டும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் தான். இதில் ஒன்றும் சமரசம் செய்து கொண்டதாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை. குதர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், இவருக்கு இருக்க முடியல, அதனால்தான் ஜூலை 18 வேண்டான்னு இவரால் சொல்ல முடியல. ராமதாஸ் சொல்றாரு இல்லையா, ஏன் இவர் சொல்றாரு? குதர்க்கவாதிகள் சொல்லுவார்கள். ஏன்னா இந்த எஸ்ஆர் நோ ஹேபிட் உள்ளவங்க, ஒன்று உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. வச்சா குடுமி எடுத்தா மொட்டை, வச்சா குடுமி எடுத்தா மொட்டைங்கிற டைப். அதற்கிடையில் எவ்வளவோ இடைவெளி இருக்கிறது. உண்டு இல்லை என்பதற்கு இடையில் எவ்வளவோ இடைவெளிகள் இருக்கின்றன, எவ்வளவோ முரண்கள் இருக்கின்றன, எத்தனையோ டைமென்ஷன்ஸ், எத்தனையோ பரிமாணங்கள் இருக்கின்றன. மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் என்பது அவசியமானது. ஆகவே ஒன்று இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னா உண்டுன்னு சொல்லு, எஸ்ன்னு சொல்லு, இல்லைன்னா நோன்னு சொல்லு. இது ஒரு ஹியூமன் நேச்சர், மனித இயல்பு. இப்படியே சிந்தித்து பழக்கப்பட்ட ஒரு சிந்தனை மரபு நம்மிடத்தில் இருக்கிறது. ஒன்று இதை சொல்லு, இல்லைன்னா அதை சொல்லு. அதுக்கு 2க்கு இடைப்பட்ட சொன்னால் குழப்பவாதியும். அவன் குழம்பி போயிருக்கிறதுனால நம்மளோட குழப்பவாதியும் சொல்லுவான். ஏன்னா இந்த நுட்பங்களை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் வலிமை தேவை. 2க்கும் இடையில இருக்கக்கூடிய நுட்பங்களை புரிந்து கொள்வதற்கு, எஸ் ஆர் நோ என்பதற்கு இடையிலே இருக்கிற நுட்பங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு வலிமை தேவை, மூளை வலிமை தேவை. பல பரிமாணங்களில் ஒன்றை ஆராய்ச்சி செய்வதற்கு
சீர்தூக்கி பார்ப்பதற்கு, மதிப்பீடு செய்வதற்கு கொஞ்சம் பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை. அது இல்லாதவர்கள்தான், குழம்பி போகிறவர்கள்தான், உண்மையில் குழப்பவாதிகளாக இருப்பவர்கள்தான் இப்படி நாம் கருத்து சொல்லுகிற போது குதர்க்கமாக நம் மீது முத்திரைகளை குத்த முயற்சிப்பார்கள். அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்முடைய தோழர்களுக்கும் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் கூட இப்போ அவன் சொல்கிறது லாஜிக்கு கரெக்ட் தானே நினைப்பான். ஏன்னா இப்படியே சிந்தித்து பழக்கப்பட்டவன். எஸ்ஆர் நோ சொல்லி அப்படின்னு எதிர்பார்த்து உண்டு இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நம்மகிட்ட இருக்கும். இதை ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியா அதை சொல்லு. இப்படி கராரா ஒரு முடிவை ஆதரவு எதிர்ப்புன்னெலாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் உள்ள உண்மையான கூறுகள் என்ன, உண்மையான சிக்கல்கள் என்ன, அதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது 2 நாட்களும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான். 2 நாட்களும் தமிழர் இனத்தால், தமிழ் மக்களால் நினைவு கூர்ந்திட வேண்டிய நாட்கள் தான், போற்றப்பட வேண்டிய நாட்கள் தான், கொண்டாடப்பட வேண்டிய நாட்கள் தான். அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் நவம்பர் 1 இறையாண்மை நாள் என்று அறிவித்திருப்பதில் அரசியல் நிலைப்பாடு, கருத்தியல் புரிதல் அடங்கி இருக்கிறது என்பதை நான் உணர்த்த, வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு அலங்கார சொல்லாக இதை பயன்படுத்தவில்லை, அல்லது மற்றவரிடமிருந்து மாறுபட்டு சிந்திக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக இதை நாம் கையாளவில்லை. 10-11 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த சொல்லாடலை நாம் கையாண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இப்போது நாம் இதை அறிவித்திருக்கிறோம். நான் வரும்போது தோழர் பொழிலன் அவர்கள் இறையாண்மை என்கிற சொல்லுக்குள்ள விளக்கத்தை சொன்னார். இறை என்றால் அரசு என்றும் ஒரு பொருள் உண்டு, இறைவன் என்றால் அரசன் என்றும் பொருள் உண்டு. இறுதி, இறை, இறைவன் அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். டாப், அதுதான் அல்டிமேட். அரசன் தான் பவர்ஃபுல், அதுக்கு மேலே அவனுக்கு மேலே யாரும் கிடையாது. அதனால தான் அவன் இறைவன். வயிறுங்கிற சொல்லுக்கு கூட இருன்னு முடியுது பாருங்க. வாய் இறுதி, அதுக்கு மேலே அதுவரை நீங்களுடைய உணவு போகும். அதுக்கப்புறம் குடல், அதுக்கப்புறம் குடல், வாயின் இறுதி, அதுதான் வயிறு. அந்த இருங்கிற சொல் இறுதி என்பதை குறிப்பது. முடிங்கிறது பாருங்க, முடினா அதுக்கு வேற, அதுக்கு பேர் முடி. ஏன்னா இது மேலே முடிஞ்சிருது வளர்ச்சி, அது மேலே கிடையாது. மயிருக்கு மேலே வளர்ச்சி கிடையாது. உடம்புல ஒவ்வொரு செல்லும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. இதுவும் செல்லு தான், உடம்பில் உள்ள செல்கள் தான் இதுவும். செல்களின் வளர்ச்சி இதோட முடிகிறதுனால தான் இது பேர் முடி. இப்போ முடிங்கிற சொல்லுக்கு எப்படி பொருள் இருக்கிறதோ அப்படி மாதிரி இருங்கிற சொல்லுக்கும் இறைங்கிற சொல்லும் அதுதான் அல்டிமேட்னு அர்த்தம். அதுதான் எண்டு. கடல் கடந்து போய்கிட்டே இருக்கு, அதுக்கப்புறம் முடியாது, கடக்க முடியாது, கடலில் போய் முடிஞ்சிருது. தமிழில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப பொருத்தமான சொற்கள். மலையில் விழுந்தது கடந்து 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 உருண்டு 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 ஓடி அங்கே நின்று போகுது கடல். அதுக்கு மேலே கடக்க முடியாது. அதுக்கப்புறம் இடம் இல்லை. இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் தமிழிலே ஆழமான பொருள் உண்டு என்பதை போல இறை என்கிற சொல்லுக்கு அரசு என்று பொருள், இறைவன் என்ற சொல்லுக்கு அரசன் என்று பொருள். அரசன் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் கோவில். கோன்னா அரசன், கோவில்னா இல்லம், அரசனுடைய இல்லம் தான். அப்போலாம் பார்லிமெண்ட் கிடையாது, சட்டமன்றம் கிடையாது. முதலமைச்சர் செக்ரட்டரியேட்டில் இருப்பார்னு சொல்கிற மாதிரி அரசன் எங்கே இருப்பார்னா அவர் இருக்கிற இடம் தான் கோயில். அங்கே தான் இருப்பார். அங்கே தான் அங்கே ஆயுதங்கள் அங்கே தான் இருக்கும், அரசவை அங்கே தான் கூடும், மந்திரிகள் அங்கே தான் உட்கார்ந்துருப்பாங்க, புலவர்கள் அங்கே தான் இருப்பாங்க. அரசன் இருந்து அரசு பரிபாலனம் செய்த இடம்தான் கோயில். அந்த கோயில்ங்கிற சொல்லுக்கு அதான் பொருள். ஆகவே இறையாண்மை என்றால் ஆண்மை என்பது ஏதோ ஆண்களுக்குரிய விஷயம் நினைக்கிறோம், தப்பு. ஆளுமை என்பதுதான் ஆண்மை என்றாகிறது, பேணுமை என்பதுதான் பெண்மை என்றாகிறது. இது பல கூட்டங்களில் நான் பேசியிருக்கிறேன். பேணி பாதுகாத்தல், கணவனை பேணி பாதுகாக்கிறாள், பிள்ளைகளை பேணி பாதுகாக்கிறாள், முதியவர்களை பேணி பாதுகாக்கிறாள். அந்த பேணுமை பண்பு பெண்களுக்கு அதிகம் உண்டு. பேணுமை என்பதுதான் பெண்மை, ஆளுமை என்பதுதான் ஆண்மை. அதனால் பெண்களுக்கும் ஆண்மை உண்டு, ஆண்களுக்கும் பெண்மை உண்டு. ஒருவன் பேணி பாதுகாக்கிற பண்பை பெற்றவனாக இருந்தால் அவன் பெண்மையுள்ள ஆண்மை, பெண்மையுள்ள ஆண். ஆளுமை பண்புள்ள ஒரு பெண் இருந்தால் அவள் ஆண்மையுள்ள பெண்.
ஆண்மைங்கிறது ஒரு கொச்சையான புரிதலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுமை என்பதுதான் ஆண்மை. எனவே இறையாண்மை என்றால் அரசாண்மை என்று பொருள், இறையாண்மை என்றால் அரசாளுமை என்று பொருள். இப்போ நம்ம தமிழர் இறையாண்மை என்று சொன்னால் அதுக்குள்ளே வந்துடுது தாயகம், தேசியம், தன்னாட்சி. தாயகம்னா தமிழ் மொழி பேசக்கூடிய ஒரு தேசிய இனம் தன்னுடைய வாழிடமாக, நிலப்பரப்பாக, தாய் நிலமாக ஒரு பகுதியை, ஒரு டெரிட்டரி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அதை ஏற்றுக்கொள்வது, அதை தங்களுடைய தாயகமாக ஏற்றுக்கொள்வது, தாயகமாக கொண்டிருக்கிறார்கள், தாயகமாக அங்கீகரிக்க வேண்டும், தாயகமாக அனுமதிக்க வேண்டும். எங்களுடைய தாயகம் இது. அப்போ ஒரே மொழியை பேசக்கூடிய பெரும்பான்மை மக்கள் ஓர் இடத்திலே கூடி வாழ்கிற போது அது ஒரு தேசம் என்கிற தகுதியை பெறுகிறது. தேசம் என்பதிலிருந்து தான் தேசியம். தேசியங்கிறது வெறும் வார்த்தை சொல் என்று பார்த்தக்கூடாது. காங்கிரஸ்காரனை கேட்டால் கூட நாங்கள் தேசியவாதியும்பா. காங்கிரஸ்காரன் கேட்டால் தேசியவாதி, தேசியவாதினா இந்தியவாதி அப்படின்னு அதுக்கு பொருள் அவங்களுடைய பார்வையில். ஏன்னா இந்தியா என்பது ஒரு தேசமாக்கப்பட வேண்டும் என்கிற பார்வை அன்றைய விடுதலை போராட்ட தலைவர்கள் அனைவருக்கும் இருந்தது. இந்தியாங்கிறது ஒரு தேசமாக இல்லை, சமஸ்தானங்களாகவும் வெள்ளையர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளாகவும் துண்டு துண்டாக சிதறி கிடந்த பல்வேறு நாடுகளை கொண்ட ஒரு நிலவரப்பு. கண்ட்ரிங்கிறது வேற, நேஷன்ங்கிறது வேற. கூட கண்ட்ரி ஃபூல் அப்படிமா. இது நாட்டு மருந்து, இது நாட்டு பால், இது நாட்டு கரும்பு, இது நாட்டு கம்பும்பா. இது நாட்டு கம்பு, அது என்ன கம்பு? அது விவசாய கம்பும்பா, சீம கம்பும்பா. அயல் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டா அல்லது கலப்பினம் செய்யப்பட்டா அது சீமக்கம்பு, வேற கம்புன்னு சொல்லுவாங்க. கம்பு வியாபாரம் விவசாயம் செய்கிறாங்க. நாட்டு கரும்பு ஹைபிரிட்ல வர்றதை நாட்டு கரும்புன்னு சொல்ல மாட்டாங்க. அங்கேயே தோன்றி அங்கேயே வளர்ந்து அது எப்படி ஆதி காலத்திலிருந்து இருந்ததோ அந்த கரும்பை நாட்டு கரும்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நாட்டுங்கிற சொல்லு தான் கண்ட்ரி. நாடுங்கிறது தேசம்ங்கிறது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. நேஷனாலிட்டி அப்படிங்கிற இடத்துல இப்போ நாம் எல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறோம். நேஷனாலிட்டிங்கிற இடத்துல தமிழன் நம்ம போட முடியுமா? இப்போ என்ன போடுறோம்? இந்தியன் போடுறோம். ஏன்? இந்தியா இஸ் எ நேஷன் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசமைப்பின்படி இந்தியா ஒரு தேசம். இதை ஒரு தேசமாக கட்டமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை அறிக்கை தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அது எல்லோரும் நம்ம சட்டம் வரும். அது உள்ளபடியே சொல்ல போனால் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு மேனிஃபெஸ்டோ. எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் அறிக்கையோ அதுபோல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது ஒரு இந்திய தேசத்தை கட்டமைப்பதற்கான ஒரு கொள்கை அறிக்கை. அதை நம்ம ஆக்ட்னு சொல்கிறோம். அப்படின்னா அவன் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட்னு அதை சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை? கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படின்னு ஏன் சொல்லலை? தி கோட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஏன் சொல்லலை? கோடுன்னு சொல்லுவாங்க சட்டத்துக்கு, CODE கோடு. லான்னு சொல்லுவாங்க, LAW லா. ஆக்ட்னு சொல்லுவாங்க, ACT ஆக்ட். அப்படி சொல்கிறோமா கான்ஸ்டிடியூஷனை? நேரடி மொழிபெயர்ப்பு என்ன? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொன்னால், கான்ஸ்டிடியூஷன் என்றால் அடித்தளத்திலிருந்து கட்டமைத்து எழுப்புவது. இதுக்கு மேலே கட்டினா பில்டிங். இது பில்டு பண்ணுறது. ஏற்கனவே அடித்தளம் இருக்கு, இடிச்சுட்டு கட்டலாம், மாற்றி கட்டலாம், அது பில்டிங். ஆனால் கான்ஸ்டிடியூஷன்னா எல்லாம் எவ்ரிதிங் இஸ் நியூ. ஒன்றை அப்படியே கம்ப்ளீட்டாக உடைச்சி தெடுத்து தகர்த்து எறிஞ்சிட்டு அந்த இடத்த புதுசாக ஒன்று கட்டுறது. அந்த ஸ்கெட்ச் எல்லாமே மாறி போயிடும், ஆர்கிடெக்ட் எல்லாமே மாறும். ஆகவே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த இந்தியாவை, பழமைவாத இந்தியாவை, சனாதன இந்தியாவை, சாதிய சமூக கட்டமைப்புள்ள இந்தியாவை, பெண்களை ஒடுக்கி வைத்திருக்கிற இந்தியாவை, உழைப்பை சுரண்டுகிற இந்தியாவை, குறிப்பிட்ட ஒரு சில சாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்தியாவை அடிமையோடு தகர்த்தெறிந்துவிட்டு ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த கொள்கை அறிக்கையின் பெயர் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இட்ஸ் a manifesto of a nation. ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கான, ஒரு நேஷன் என்கிற தேசத்தை கட்டமைப்பதற்கான ஒரு கொள்கை அறிக்கை. நாங்கள் எப்படிப்பட்ட அரசை உருவாக்க போகிறோம், எப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பிரியாம்பிள்ல சொல்றாரு அந்த முகவுரையில். we the people of India ஆரம்பிக்குது இல்லையா? நாங்கள் இந்தியாவின் மக்களாகிய நாங்கள்
ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். இப்படி ஒரு அரசை நாங்கள் உருவாக்கப் போகிறோம். எதற்காக என்றால் இங்கு வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும், பின்னால் பிறக்கப் போகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீதி கிடைக்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் கிடைக்க நாங்கள் இப்படி ஒரு அரசை உருவாக்கப் போகிறோம். அதுதான் கொள்கை அறிக்கை. அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுகிறது? ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனுடைய பொருள் மிக முக்கியமான நுட்பமான பொருள், ஒரு புதிய நேஷன். நேஷன்னா ஒரே கலாச்சாரம் இருக்கணும், ஒரே இனமாக அவர்கள், ஒரே இனம் என்கிற உணர்வை கொண்டவர்களாக இருக்கணும், அது ஒரே நிலப்பரப்பாக இருக்கணும். அதைத்தான் இன்னைக்கு வந்து பிஜேபி சொல்றான், ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர். ஆனாலும் அந்த மாதிரி இங்கே கட்டமைக்க முடியாது. ஏனென்றால் இங்கே பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பல மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் கணிசமான மக்கள் தொகையை கொண்ட பேர் இனங்களாக உள்ளனர். கொஞ்சம் கொஞ்சம் சிறுபான்மையாக அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட இனம் இந்தி பேசக்கூடிய மட்டும் அதிகமாக இருக்கிறாங்க, மற்றவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்படின்னா அவன் அப்போவே இந்து நேஷன் அறிவிச்சிருப்பான், அல்லது இந்தி நேஷன் அறிவிச்சிருப்பான். இப்போ பாகிஸ்தானில் பெரும்பான்மை 199% பேர் முஸ்லீம்கள் தான். மத வழி அடிப்படையில் ஒரு நேஷனை கட்டிட்டாங்க. அவங்க மொழி வழி அடிப்படையில் இல்லை, மத வழி அடிப்படையில் நாடு ரெண்டாக பிரியுது. அதில் அவங்க பெரும்பான்மையாக கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் என்று இரண்டாக அந்த பிரிந்த நாடுகளில் 99 விழுக்காடு அல்லது 98 விழுக்காடு அல்லது 95 வைத்துக் கொள்வோம், 95 விழுக்காடு முஸ்லீம்கள் மட்டுமே இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு அது இலகுவாக போனது. ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு தேசத்தை கட்டமைத்துக் கொண்டார்கள். இந்தியாவை அப்படி அமைக்க முடியாது. அப்போதும் இங்கே பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், பல வகை கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், உணவு, உடை, திருமணம், சாவு உள்ளிட்ட நிகழ்வுகளின் கலாச்சார முறைகள் மாறி மாறி இருக்கின்றன. அம்பேத்கரும் நாமும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் கூட அம்பேத்கருடைய மொழி வேறு, அம்பேத்கருடைய கலாச்சாரம் வேறு, அம்பேத்கருடைய உடை வேறு, புரட்சியாளர் அம்பேத்கரின் உணவு முறை வேறு. இதைத்தான் ஆங்கிலத்திலே புளூரலிசம் என்று சொல்கிறார்கள், பன்மைத்துவம். அப்ப இந்த இந்திய நிலப்பரப்புக்குள் பன்மைத்துவம் மேலோங்கி இருக்கிறது. பல மொழிகளை பேசக்கூடிய தன்மை, புளூரலிசம். பல மொழிகளை பேசுவதால் பல தேசிய இனங்களாக வாழக்கூடிய நிலை இருக்கிறது. பல தேசிய இனங்களாக இருப்பதால் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வாழ்வியல் முறைகள் மாறுபடுகின்றன, வேறுபடுகின்றன. உணவு முறை மாறுபடுகிறது, உடை மாறுபடுகிறது, தட்பவெட்ப சூழல் மாறுபடுகிறது. டெல்லியில் இருப்பதை போன்ற வெப்பநிலை தமிழ்நாட்டில் கிடையாது, தமிழ்நாட்டில் இருப்பதை போல மும்பையில் கிடையாது, மும்பையில் இருப்பதை போல பெங்களூரில் கிடையாது, பெங்களூரில் இருப்பதை போல மேற்கு வங்கத்திலே கொல்கத்தாவிலே கிடையாது. இந்த இயற்கை சூழலும் நில அமைப்பு முறையும் கூட மாறுபடுகிறது. டொபோகிராபிக்கல் டிஃபரன்சஸ், நிலவியல் அமைப்பு முறையிலும் மாற்றங்கள் இருக்கின்றன. இப்படி ஒரு பரந்த நிலப்பரப்பில் பல மொழியை பேசக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணை ஒரே மொழி ஒரே இனம் என்று மாற்ற முடியாது என்பதால் தான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு அரசை உருவாக்க வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது. இப்போ இந்த நாட்டை ஐக்கியப்படுத்துகிற முயற்சி. எப்படி ஐக்கியப்படுத்துவது? பிரிட்டிஷ் இந்தியாவையும் சமஷ்டி இந்தியாவையும் ஒருங்கிணைக்கிறது. இப்போ நீங்கள் வந்து இந்தியா, இப்போ நம்ம பார்க்குற இந்தியா தான் வெள்ளைக்காரன் ஆண்ட இந்தியான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மை இல்லை. வெள்ளைக்காரன் ஆண்ட போது மதராஸ் பிரசிடென்சி, கொல்கத்தா பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, நார்தர்ன் ப்ராவின்ஸ், சென்ட்ரல் ப்ராவின்ஸ், இப்படி தான் வந்து அவனுடைய பகுதிகள், ஆட்சி பகுதிகள், ஆளுமை பகுதிகள் இருந்துச்சு. இந்த மதராஸ் பிரசிடென்சின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது தான் சென்னை மாகாணம்னு தமிழில் சொல்கிறோம், அல்லது சென்னை ராஜதானி அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில். டெல்லிக்கு போனால் நீ மதராசியான்னு கேட்பான். மதராசியான்னா மெட்ராஸ்காரனான்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி நீ பார்க்குற மெட்ராஸ் கிடையாது. சென்னைக்கு போனால் மதராசியான்னா நீ மதராஸ் பிரசிடென்சியை சேர்ந்தவனா அப்படின்னு அர்த்தம். அதில்
மலையாளி இருப்பான், அதில் தெலுங்கன்னு இருப்பான், அதில் கன்னடன் இருப்பான், அதில் தமிழ்னு இருப்பான். இப்போ மதராஸ் பிரசிடென்சி என்கிற சென்னை மாகாண எல்லைக்கு உட்பட்டவன் என்ற பொருளில் தான் நீ மதராசியான்பான். அப்போ வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் இருந்த இந்தியாவில் குட்டி குட்டி சமஸ்தானங்கள் உட்பட பெரிய சமஸ்தானங்கள் வரையில் 526 சமஸ்தானங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சும்மா ஒரு ஏரியாவுக்கு இங்கே தாதா இருக்கிறான் பாரு, அந்த மாதிரி சில பகுதியில் வச்சுட்டு ஒருத்தன் மன்னனாக இருப்பான், அரசனாக இருப்பான். ஜமீன்தார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அவன் கூட அந்த பகுதிக்கு மன்னன் தான். குறுநில மன்னர்கள், மாமன்னர்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சொல்லாடல்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ 526 துண்டுகளாக பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்படாத பகுதிகள் இருந்தன. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்படாத பகுதிகள். இப்போ ஐயா வந்தார் இல்லைங்க, ஷேக் அப்துல்லா, அவருடைய பகுதிங்கிறது இப்போ கன்னியாகுமரி தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிற உணர்வை நாம் பெறுறோம். 56க்கு முன்னால் அது வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ளே இருந்தது. திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படிங்கிறது திருவனந்தபுரத்தை தலைநகராக கொண்ட ஒரு பகுதி, தெற்கு கேரளா பகுதி. மூணாறு, இடுக்கி மாவட்டம் வரையிலும், பீர்மேடு, தேவிகுளம், மூணாறு, அதிலிருந்து கொச்சி, இங்கே திருவனந்தபுரம், இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த அகஸ்தீஸ்வரம், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இணைஞ்ச தோவாலை போன்ற எல்லாம் சேர்ந்த பகுதி திருவிதாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ தான் அங்கே தோன்றியவர் தான் முத்துக்குட்டி சுவாமிகள். அவர் தான் ஐயா வைகுண்ட சுவாமிகள். அந்த ஆட்சி காலத்தில் அந்த நிலப்பரப்புக்குள்ளே தான் பெண்கள் மாறாப்பு சேலை அணியக்கூடாதுங்கிற கொடுமைலாம் இருந்தது. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள அப்போ இல்லது. இளம் பெண்கள் உட்பட முதிய பெண்கள் வரையில் மார்பிளை துணி அணியக்கூடாது என்ற ஒரு கொடுமை இருந்தது. துணி அணியாமலே போய் இழவு வீடுகளில் மாரடிக்க வேண்டிய கொத்தடிமை முறையும் இருந்தது. அந்த திருவிதாங்கூர் மகாராஜா ஆட்சி காலத்தில் தான் பெண்களுக்கான மார்பக வரியை விதித்தார்கள். வயதுக்கு ஏற்ப, அவர்களின் வளர்ச்சிக்கு ஏற்ப வரி வசூலித்தார்கள். இந்த கொடுமையெல்லாம் திருவிதாங்கூர் மகாராஜாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த சமஸ்தானத்தில் இருந்தது. அது தனித்து இயங்கக்கூடிய சமஸ்தானம். பிரிட்டிஷ் ஆட்சியுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்குகிற சமஸ்தானங்கள் இருந்தது. மைசூர் மகாராஜா தனித்து இயங்கக்கூடிய சமஸ்தானம், ஹைதராபாத் நிஜாம் தனித்து இயங்கக்கூடிய சமஸ்தானம், சின்ன சின்ன குட்டி குட்டி சமஸ்தானங்கள்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்குள்ள இருப்பான். ஆனால் அவன் சமஸ்தானமாகவே இருப்பான். அது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டதில்லை, அதாவது எல்லைக்குள்ள இல்லை, பிரிட்டிஷ் ஆட்சி எல்லைக்குள்ள இல்லை, அது தனித்து இருக்கும். ஆனால் அந்த கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டோட இருப்பான், பிரிட்டிஷுடைய சப்போர்ட் ஆதரவோடு. அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சமஸ்தான பகுதிகள், தனித்து இயங்கிய சமஸ்தான பகுதிகள், பிரிட்டிஷ் ஆட்சியின் எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்புகள், இவை எல்லாவற்றையும் சேர்த்து ஐக்கிய இந்தியாவை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி நடந்தது. இப்போ இன்றைக்கி தெலுங்கானா பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து தனிச்சு தான் இருந்தது. நாங்கள் வந்து சேர முடியாதுன்ட்டாங்க. ஹைதராபாத் சமஸ்தானம் வந்து உங்களோட சேர முடியாது, நாங்கள் தனித்து இருப்போம்னு சொல்லிட்டான். அப்போ பண்டிட் ஜவஹர்லால் நேரு, உள்துறை அமைச்சராக இருந்த வல்லபாய் பட்டேல் அங்கே வந்து மிலிட்ரியை அனுப்பி அச்சுறுத்தி சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது, நாடு விடுதலை பெற்ற பிறகு நடந்தது. ஜம்மு காஷ்மீர் பெரும்பான்மை முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதி. அவன் பாகிஸ்தானோடுக்கு போகணுன்னு ஒரு சிலர் முடிவு பண்ணுறான். அந்த நாட்டை ஆண்ட மன்னன் அப்போ வந்து ஒரு ஹிந்து, அவன் இந்தியாவோடு நாங்கள் வந்துடுறோன்னு முடிவு பண்ணுறான். அப்போ ஏற்பட்ட அக்ரிமெண்ட் தான் 370 ஆர்டிக்கிள் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் வந்தது. என்னென்னா, இங்கே யாரும் வந்து உங்களோட நாங்கள் இருக்கிறோம், உங்கள் பார்லிமெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் எங்கள் சட்டமன்றம் தான் எங்களுக்கான பார்லிமெண்ட், நாங்கள் போடுற இங்கே நிறைவேற்ற மசோதாவே எங்களுக்கான சட்டம். எங்கள் பகுதிக்குள்ளே நீ இந்தியாவிலேருந்து யாரும் வந்து வீடு வாங்கக்கூடாது, பங்களா வாங்கக்கூடாது, நிலம் வாங்கக்கூடாது, காடு வாங்கக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த கண்டிஷனோட ஒத்துக்கிட்டா நான் உன்னோட வரேன், ஒத்துக்கலைன்னா நான் பாகிஸ்தானோட போயிடுறேன். அப்போ பண்டிட் ஜவஹர்லால் நேரு எல்லாரும் என்ன சொன்னாங்க, சரி உன் கண்டிஷனை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீ என் கூட வந்துரு. அப்படி தான் ஜம்மு காஷ்மீர் கேஸ். அதை தான் இன்றைக்கி காலி பண்ணிட்டாங்க மோடி தலைமையிலான கும்பல். 370 ஆர்டிக்களையே தூக்கிட்டாங்க. ஒரு ஸ்டேட் அந்தஸ்தில் இருந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 3 துண்டாக உடைச்சிட்டாங்க, யூனியன் டெரிட்டரியாக உடைச்சிட்டாங்க. லடாக் வந்து புத்திஸ்ட் ஏரியா, ஜம்மு வந்து இந்துக்கள் ஏரியா, காஷ்மீர் தான் முஸ்லீம்கள் ஏரியா. நீ ஜம்மு காஷ்மீர் லடாக்னு 3 பகுதி இருக்குது, இதில் எல்லாத்துலேயும் வந்து முஸ்லீம்கள் கிடையாது, காஷ்மீர் பகுதியில் மட்டும்தான் முஸ்லீமு.
ஜம்மு பகுதியில் அதிகமாக இந்துக்கள் தான் இருக்கிறாங்க, எனவே இதை நாங்கள் மூணாக உடைக்கிறேன்னு மூணாக உடைச்சிட்டாங்க. இது ஒரு வரலாறு புரிதலுக்காக சொல்கிறேன். எனவே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நாடு விடுதலை பெறுகிற அந்த சூழலில் இதையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருந்தது. ஒன்று சேர்த்துட்டாங்க. அதனால தான் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து இந்தியாவின் பிஸ்மார்க்னு சொல்லுவாங்க. அதாவது ஐரோப்பிய நாடுகள்லாம் செதறி கிடந்த போது அதெல்லாம் ஒன்றா இணைச்சி யூரோப்பியன் யூனியன் உருவாக்குறதுல பெரும்பங்கு அளித்தவர் பிஸ்மார்க்குங்கிற ஒரு தலைவர். அப்போ இந்தியா சிதறுண்டு கிடந்த போது ஒரு நாடாக, அதாவது ஒரு தேசமாக இல்லாத போது பல்வேறு நாடுகளாக சிதறி கிடந்த நிலையில் அதை ஒருங்கிணைப்பதற்கான பெரும் முயற்சியை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான அமைச்சரவை முயற்சித்தது. அதில் உள்துறை அமைச்சராக இருந்ததால் வல்லபாய் பட்டேல் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போய் முன்னால் நின்று செஞ்சு எல்லாத்தையும் சேர்த்தார். அதில் ஒரு அருமையான ஒரு கருத்து அன்னைக்கு நம்முடைய ஷேக் அப்துல்லா ஐயா கொடிக்கால் செல்லப்பையா சொன்னார். பண்டிட் ஜவஹர்லால் நேருகிட்டே போய் நேராக கேட்டாங்க, தீவிரமான ஆர்எஸ்எஸ் காரனை எப்படி உங்கள் அமைச்சரவையில் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு. இப்போ தெரியுதா ஏன் மோடி வந்து வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி செலவு செஞ்சு சிலையை எழுப்பியிருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை முதல்ல சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். நாம் சொன்னோம், காங்கிரஸ்காரனுக்கு ஏன் பிஜேபிக்காரன் சிலை வைக்கிறான், பெரிய கோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போட்டு பெரிய கோட்டை, பழைய பெரிய கோட்டை சின்ன கோடாக மாற்றுறது. காந்திங்கிற மகாத்மாவுக்கு அவரை சின்ன ஆளாக ஆக்கணுங்கிறது தான் பிஜேபிக்காரனுடைய நோக்கமே. காந்தியை தேசத்தந்தையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, காந்தியை வந்து மகாத்மான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்து பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு உண்டு. அப்போ காந்தியை சின்ன மனுஷனாக்குறதுக்காக வல்லபாய் பட்டேலுக்கு சொல்லப்போனால் தேசத்தந்தை தானே நீ அவ்வளோ பெரிய சிலையை உருவாக்கணும். நோட்டில் எல்லா நோட்லேயும் தேசத்தந்தை படம் தானே இருக்குது. ஏன் அப்படி பண்ணல? வல்லபாய் பட்டேல் வந்து காங்கிரஸ்காரர், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை செய்தவர். ஆர்எஸ்எஸ் வந்து இந்த இயக்கம் வளர்ந்தால் நாட்டுக்கு ஆபத்துன்னு சொன்னவர் பட்டேல். அப்படி இருந்த ஒருத்தரை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்காரர் ஸ்வீகாரம் பண்ணி பட்டேல் சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காகவும், அதே நேரத்தில் காந்தியை விட பட்டேல் தான் பெரிய ஆள் என்று காட்டுவதற்காகவும், காந்தியை சிறுமைப்படுத்துவதற்காகவும் பட்டேலுக்கு சிலை எழுப்பியிருக்கிறார்கள். இது ஒரு வரலாறு. ஆகவே வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து விட்டார்கள். ஆனாலும் இந்த கான்ட்ராடிக்ஷன்ஸ், முரண்பாடு சமூகத்துக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு. மொழிவழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கணுங்கிற குரல் அங்கங்கே தமிழ்நாட்டுக்கு முன்பே ஒலிக்க தொடங்கிவிட்டது. கொல்கத்தா பிரசிடென்சியில் தான் அது ரொம்ப வலுவாக எழுந்தது. அங்கிருந்து தான் பல மாநிலங்கள் பிரிகின்றன. 1936 பீகார் பிரிந்து விட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இதில் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்திருக்கிறார். கருத்து சொல்லி அவர் தொடாத துறையே இல்லை, சொல்லாத கருத்தே இல்லை. மாநிலங்கள் மொழிவழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிவது தொடர்பாக மிக நுட்பமான பல கருத்துக்களை அவர் முன்மொழிந்திருக்கிறார். அவர் வந்து நான் மொழிவழி மாநிலம் பிரியக்கூடாதுன்னு சொல்லலை, பிரியட்டும். ஆனால் மொழிவழி அடிப்படையில் மாநிலம் பிரிவதன் மூலம் மொழி உணர்வும் மேலோங்கி இந்தியாக மாறி இந்த தேசம் சிதறுண்டு போகக்கூடாது, அதை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு பார்வை தேவை, அணுகுமுறை தேவை. புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்து. மொழிவழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிந்தால் அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற சாதி பெரும்பான்மை ஆதிக்கம் என்பது தலைதூக்கும். அந்த மாநிலத்தில் எவன் பெருஞ்சாதியாக இருக்கிறானோ அவன் வந்து ஆட்சி செய்வான். இன்னைக்கு அதுதான குரல் ஒலிக்குது. நாங்கள்லாம் பெரும்பான்மை சாதி, நாங்கள் தான் வந்து ஆளுவோம். மொழி அடிப்படையில் பெரும்பான்மை என்று சொல்லுகிற வாதம் போய் சாதி அடிப்படையில் பெரும்பான்மை, அதனால தான் ரெண்டா பிரிக்கணுங்கிறாங்க. தமிழ்நாட்டை ரெண்டா கூறு போடணுங்கிறாங்க. தமிழ்நாடு மொத்தமாக இருந்தால் ஒப்பீட்டளவில் சிறுபான்மையாக ஒரு சமூகம், வடநாடுன்னு தனியாக பிரிச்சுட்டா நாங்கள் வந்து இங்கே டாமினேட் பண்ணுவோம், நாங்கள் பெரும்பான்மை சாதி. இப்போ வடநாட்டை தனியாக பிரி, வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு கோஷம் அங்கிருந்து தான் வரும். இது ஒன்றா இருக்கிறவர்களும் என் புள்ள மந்திரி ஆக முடியாது, முதல் மந்திரி ஆக முடியாது. இதை ரெண்டாக பிரிச்சுட்டா நாங்கள் வச்சுருக்கோம் சட்டம். தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து அச்சுறுத்திய வாக்குகளை பறிப்போம், வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றுவோம். நான் சாவறதுக்குள்ளே என் மகனை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க கனவு திட்டங்களில். இப்போ இப்படியெல்லாம் இவர்கள் சிந்திப்பார்கள் என்பதை 1950களிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்.
நிலப்பரப்பை அடிப்படையாக கொண்டு, அங்குள்ள கனிம வளங்களை அடிப்படையாக கொண்டு, வாழ்வாதாரங்களை அடிப்படையாக கொண்டு, நிர்வாக அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க வேண்டும். மொழி அடிப்படையில் பிரிப்பதில் சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அப்போதே குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பல காரணங்களை அவர் சொல்லுகிறார். அதெல்லாம் எடுத்து சொல்ல இங்கே நேரம் இல்லை. ரொம்ப கடுமையாக சொல்றார். நான் ஒரே கருத்தில் நின்று பிடிவாதமாக பேசக்கூடியவன் இல்லை, மாற்றிக்கொள்ளக்கூடியவன் என்று கட்டுரைகளாக எழுதியிருக்கிறார். பாராளுமன்றத்திலும் பேசியிருக்கிறார். ஏன்னா அவர் இருந்தது பாம்பே பிரசிடென்சி. அது எப்படி இங்கே சென்னை மாகாணங்கிறோமோ அது மாதிரி பம்பாய் மாகாணம். இன்னைக்கு அது மும்பைன்னு ஆயிடுச்சு. பம்பாய் மாகாணம். அங்கே மொழி அடிப்படையில் பிரிந்தால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுலாம் அவர் சொல்கிறார். அங்கே பெரும்பான்மை சாதிகளாக யார் யார் இருக்கிறாங்க, அவங்களுடைய கொட்டம் தலை தூக்கும். மொழி அடிப்படையில் ஒரு தேசிய இனத்துக்கும் இன்னொரு தேசிய இனத்துக்கும் இடையில பகையை உருவாக்குவார்கள், அரசியல் ரீதியான முரண்கள் உருவாகும் அப்படின்லாம் அவர் உணர்ந்து பேசியிருக்கிறார். இப்போ பிரிச்சாச்சு. மொழி வழி அடிப்படையில் அதுக்கு கமிஷனை போடுறாங்க. அந்த கமிஷன் முதல்ல போட்ட கமிஷன் தார் கமிஷன் மொழி வழி அடிப்படையில் மாநிலங்களையே பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபசல் அலி அவர்களின் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்படுகிறது. அதுதான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி, மாநில மறுசீரமைப்பு குழு. அதனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் அதன் பிறகு மொழிவழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிப்பது என்ற முடிவுக்கு வருகிறார்கள். தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் தக்ஷண பிரதேசம் சொல்லுவாங்க. தக்ஷண பிரதேசம்னா தென்னிந்திய மாநிலங்கள்னு அர்த்தம். தக்ஷணா அப்படின்னா தெற்குன்னு அர்த்தம். அதை தக்கான பீடபூமின்னு நாம் சொல்லுவோம். அது தக்ஷண பீடபூமி. தட்சிண மாற நாடார்கள்னு எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. அது யாருக்கும் புரியாது. தட்சிணன்னா தெற்கு, மாறன்னா பாண்டி, தென்பாண்டி நாடார்கள் சங்கம் தமிழ் படுத்தினா. தட்சிணாமூர்த்தின்னா தென்னவன் அப்படின்னு அர்த்தம். தெற்கு பகுதியை சார்ந்த கடவுள் சிவன் அப்படின்னு அர்த்தம். சிவனுக்கு பேர் தட்சிணாமூர்த்தி. இப்போ வடக்கு யாரோ ஒரு மூர்த்தி இருந்துக்கிறார். அவர் தான் வைணவ கடவுளாக இருப்பாருன்னு தெரியல, திருமாலா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த தட்சிண பிரதேசம் அப்படின்னு இந்த தென்னிந்தியாவை பிரிக்கும்போது தான் இவங்க தமிழ் அதை தட்சிண பிரதேசம் சொல்ல வேண்டாம், திராவிட நாடுன்னு சொல்லுங்கன்னு திமுக. இந்த பகுதியை திராவிட பூமி தான், திராவிட அரசியலை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் நீ இதை திராவிட நாடுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இதுக்கு வராங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை நம்ம தனியாக விவாதிக்க வேண்டியது. எனவே மொழிவழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு விட்டன. முதல்ல தென்னிந்திய பகுதியில் முதல்ல ஆந்திரா தான் பிரியுது. 56 இல்லை, 53. இந்தியா முழுவதும் 1956 பொருந்தாது. பம்பாய் பிரசிடென்சிக்கும் மதராஸ் பிரசிடென்சிக்கும் பொருந்தும். கொல்கத்தா பிரசிடென்சிக்கு பொருந்தாது. பாம்பே பிரசிடென்சிக்கும் மதராஸ் பிரசிடென்சிக்கும் இந்த ஆக்ட் இப்போ பொருந்தும். அப்போ தான் இந்த பகுதிகளில் மாநிலங்கள் மொழிவழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்றன. ஒரு வழியாக மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு விட்டது. இப்போ நம்முடைய தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாளில் பிரிக்கப்பட்டதுனால இதை கொண்டாடுவதில் என்ன நமக்கு பயன் இருக்கிறது? இதில் நாம் நிறைய லூஸ் தானே பண்ணியிருக்கோம், இழக்கத்தானே செய்திருக்கிறோம். நாம் இழந்தோங்கிற வாதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது எப்படி நாம் இழந்தோம்? அது பிரிட்டிஷ்காரனுடைய மாகாண பரப்பு, அது ஒரு நிலப்பரப்பு, அது ஒரு ஆட்சி நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புக்குள்ளே தெலுங்கு பேசக்கூடியவர்களும் பெரும்பான்மை இருந்தார்கள், கணிசமானவர்கள் இருந்தார்கள். மலையாளம் பேசக்கூடியவர்களும் கணிசமாக இருந்தார்கள். அதனால் அவங்கள தனியாக பிரிக்கிறாங்க. அது வெள்ளையர்களின் ஆட்சி பகுதிக்குள், அவர்களின் ஆட்சி எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்புக்குள் நமக்கு தொடர்பில்லாத ஒரு தேசிய இனத்தை பிரித்து அனுப்புகிறார்கள். அவ்வளவுதான். அது எப்படி நாம் இழந்தோன்னு எப்படி அதை சொல்ல முடியும்? வெள்ளையனுடைய ஆட்சி காலத்தில் இந்த சென்னை மாகாணம் முழுக்கம் தமிழ்நாடா, தமிழர்களுடைய தேசமா? மொழிவழி அடிப்படையில் அது நம்முடைய தேசம் சொல்ல முடியுமா? வெள்ளைக்காரன் ஆட்சி எல்லைக்குட்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான் சென்னை மாகாணம், சென்னை ராஜதானி. அதில் நாம் சில பகுதியில் இழந்துட்டோம்னு சொல்லலாம். மூணாரை இழந்துட்டோம், தேவிகுளத்தை இழந்துட்டோம், பீர்மேடை இழந்துட்டோம். அது கேரளாவில் சேர்ந்துருக்கூடாது, நம்மோட சேர்ந்துருக்கணும். பெரும்பான்மையாக அங்கே தமிழர்கள் இருக்கிறாங்க, மலையாளியும் இருக்கிறாங்க, தமிழர்களும் இருக்கிறாங்க. அதை நம்ம விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருப்பதி வேணும்னு நம்ம போராடணும், திருப்பதி நம்ம வாங்க முடியல.
திருத்தணியை கடைசியில் வாங்கிட்டோம். திருத்தணி நம்முடைய வேளாசா வல்லவன் அவர்கள் சொன்னதை போல் 1960 தான் நம்ம திருப்பதியை 4 வருஷம் கழித்து தான் திருத்தணியை பெறுறோம். திருப்பதியா திருத்தணியா? முதல்ல திருப்பதியா சென்னையான்னு யுத்தம் நடந்துச்சு. சென்னையை நாங்கள் எடுத்துக்கிறோம், திருப்பதி வேணா நீங்கள் எடுத்துங்க நாங்கள். அப்புறமா திருப்பதியை நாங்கள் எடுத்துக்கிறோம், சென்னையை விட்டுறேன்ட்டு விட்டுட்டாங்க. ராஜாஜியை பற்றி நம்முடைய தோழர் பேசும்போது சொன்னார், அவர் ஆந்திர ஆதரவாளராக இருந்தார் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். ஆனால் அம்பேத்கருடைய எழுத்தில் என்ன குறிக்கப்பட்டிருக்குன்னா, அதை தோழர் ஆழ்ந்து படிக்கணும். அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, சென்னையை தலைமையிடமாக கொண்டு ஆந்திரர்கள் இயங்குவதற்கு ஒரு பொழுது கூட ஒத்துக்கொள்ள மாட்டார் தமிழ் இனவாதியாக இருக்கிற ராஜாஜி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். ராஜாஜியை அம்பேத்கர் தமிழ் இனவாதின்னு பார்க்குறாரு, ஒரு இனவாதம் பேசக்கூடிய ஆள் அப்படின்னு பார்க்குறாரு. மொழிபெயர்த்தவங்க தப்பாக பண்ணாங்களான்னு தெரியல, ஆங்கிலத்தை பார்க்கணும், ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ராஜாஜியை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தமிழ் இனவாதம் பேசக்கூடிய ஒரு அடிப்படைவாதியாக பார்க்கிறார். அப்போ சென்னையை தமிழ்நாட்டோடு இணைப்பதா ஆந்திர எல்லையோடு இணைப்பதாங்கிற யுத்தம் நடந்ததை போல திருத்தணி ஆந்திராவில் இருந்து அதன் பிறகு போராடி மீட்ட வரலாறு நடந்திருக்கிறது. இப்போ வந்துருச்சு. இந்த இடத்துல நாம் இதை இறையாண்மை நாள் என்று கொண்டாட வேண்டும் என அறிவிப்பு செய்ததற்கு அடிப்படையான கருத்தியல் என்னவென்றால், மாநில அரசுகள், தமிழ்நாடு மட்டும் இல்லை, மொழிவழி அடிப்படையில் தேசிய இனங்கள் பிரிந்திருக்கிற நிலையில் தேசிய இனங்களின் அரசுகளை தனித்து இயங்கக்கூடிய அரசாக அங்கீகரிக்க வேண்டும். அவங்க மாநில உரிமைகளை பறிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி என்னென்ன அதிகாரத்தை பட்டியல்படுத்திட்டாங்க. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். மாநில அரசுக்கான அதிகாரங்கள், மைய அரசுக்கான அதிகாரங்கள், 2 அரசுகளும் சேர்ந்து கலந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய இன்னென்ன துறைகளை சார்ந்த அதிகாரங்கள். அதான் நம்ம ஒத்திசைவு பட்டியல் சொல்கிறோம். கன்கரன்ஸ்னால் அவன்கிட்ட இசைவு வாங்கிட்டேன்னு அர்த்தம். அவன் கன்கரன்ஸோடு செய்கிறியான்னா அவனுக்கிட்டையும் பேசி அவனுடைய இசைவை வாங்கி நீ வேலை செய்கிறியா அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் கன்கரன்ஸ், அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட், ஒத்திசைவு பட்டியல். பொதுவாக இந்த ஒத்திசைவு பட்டியல் 2 பேருக்கும் பொதுன்னா வலுவானவன் தான் தூக்கிட்டு போயிடுவான். இது 2 பேரும் வச்சுங்க பாருன்னா எவன் வலுவாருன்னா அப்படின்ட்டு ஓடிடுவான். அப்போ மத்திய அரசு ஒன்றிய அரசு வலுவான அரசுங்கிறதுனால ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் அவனே பயன்படுத்துகிறான். இப்போ மத்திய அரசுக்கு இருக்கிற அதிகாரங்களையும் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற அதிகாரங்களை இணைச்சா அவன் மட்டும் 144 துறைகளுக்கான அதிகாரங்களை கையில் எடுத்துக்கிறான். மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் வெறும் 66 தான் இருக்கு. கனிம வளம் மாநில அரசுக்கு கிடையாது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாநில அரசுகிட்ட கிடையாது. வனத்துறை பாதுகாப்பு மாநில அரசுகிட்ட கிடையாது. கடல் வளம், கடல் பாதுகாப்பு மாநில அரசுகிட்ட கிடையாது. விண்வெளி பாதுகாப்பு மாநில அரசுகிட்ட கிடையாது. போஸ்டல் மாநில அரசுகிட்ட கிடையாது. டெலகிராம் மாநில அரசுகிட்ட கிடையாது. ரயில்வே மாநில அரசு கிடையாது. பேங்கிங் சர்வீஸ் மாநில அரசு கிடையாது. இன்சூரன்ஸ் மாநில அரசு கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஒரு மாநிலத்துக்கு வாழ்வாதாரம் அல்லது பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய முக்கியமான துறைகள் எல்லாம் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சு. உன் வீட்டில் பட்டா நிலத்தில் குவாரி இருந்தால் கூட நீ கீழே உடைச்சி எடுக்கிறதுனா அது உனக்கு உரியதல்ல. அது அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கணும். அதில் மத்திய அரசு வரையிலும் உங்களுக்கு கிளியரன்ஸ் வாங்கணும். இப்போ கீழே நம்ம ஊருக்கும் கீழே மீத்தேன் இருக்குது, அல்லது பெட்ரோல் இருக்குது, அல்லது டீசல் இருக்குது. இது நம்ம நாட்டு நம்ம மாநிலத்துக்கானதென்று நீ ஒரு ஆலையை அங்கே நிறுவி அதை எடுத்து சுத்தப்படுத்தி கொள்ள உனக்கு அதிகாரம் கிடையாது. மத்திய அரசு தான் செய்ய முடியும். நிலக்கரி இருக்கா, நீ எடுக்க முடியாது. அவன் எடுத்துக்குவான், உனக்கு ஏதாவது ராயல்ட்டின்னா கொடுப்பான். கனிம வளங்கள், அதுதான் கனிம வளங்கள். நிலத்துக்கு அடியில் இருக்கிறது பூரா அவனுக்கு, நிலத்துக்கு மேலே இருக்கிறது பூரா அவனுக்கு, கடல்லாம் அவனுக்கு, காடுலாம் அவனுக்கு. வரி வசூல்ல பெரும்பான்மை அவனுக்கு, அவன் தான் எல்லா வரியும் போட்டு வசூலிச்சுக்குவான். ஸ்டேட் டாக்ஸுங்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இப்போ ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்துட்டான். நாம் வசூல் பண்ணி
அவனுக்கு கொடுத்தா அதில் மத்திய அரசுக்கு போகிற இந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது, அதில் அவன் பார்த்து நம்ம கொடுக்கணும். இப்போ பெண்டிங் 16,000 கோடியோ 18,000 கோடியோ பெண்டிங் இருக்குது. இதை நம்ம சுட்டி காட்டினா அவன் வந்து தெரியாமல் பேசுகிறாருங்கிறான். ஸ்டேட் வசூலிக்கிறது வேறு, நாம் சென்ட்ரல் வசூலிக்கிறது தான் பேசுகிறோம். சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இவன் தான் வசூல் பண்ணி கொடுக்குறான். தண்டல்காரன் மாநில அரசு ஒவ்வொருத்தனும் தண்டல் வசூலித்து கொடுக்குறவன். இவன் வசூலித்து அவனுக்கு கொடுத்துருவான், அவன் பார்த்து இவனுக்கு பிரித்து கொடுப்பான். ஏன் நீ எடுத்துகிட்டு கொடுறான்னு சொல்கிறது? இது ஒரு தாதாயுசம் தானே. சென்ட்ரல் ஜிஎஸ்டி கூட வசூல் பண்ணி உனக்கானது என்னவோ அதை நீ எடுத்துக்க, என்கிட்ட மிச்சதை கட்டுன்னா முடிஞ்சு போச்சு, ஒரே வேலையில் முடிஞ்சது. ஆனால் இவனுக்கு அனுப்பிச்சிருமா, அப்புறம் அவன் கொடுப்பானா. இப்போ மைய அரசிடம் அதிகாரங்கள் குவிந்து கிடக்கின்றன. ஏன்? கான்ஸ்டிடியூஷன் மட்டும் காரணம் கிடையாது, அதுவும் காரணம்தான். ஆனால் அந்த மத்திய அரசாங்கத்தை ஆளக்கூடியவர்கள் என்ன கான்செப்டில் இருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான. காங்கிரஸ்காரன் தேசியவாதம் பேசுனதுக்கும் பிஜேபிக்காரன் தேசியவாதம் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. காங்கிரஸ்காரனும் தன்னை தேசியவாதிம்பா, இவனும் தன்னை தேசியவாதிம்பா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் பேசிய இந்திய தேசியம்ங்கிறது நாட்டுப்பற்றின் அடிப்படையிலான தேசியவாதம், பேட்ரியாட்டிசம் பேஸ்ட் நேஷனலிசம். அதாவது நம்ம நாடு இந்தியா, நாம் எல்லாம் இந்தியர்கள், வெள்ளைக்காரனே வெளியேறு, அது அந்த அடிப்படையில் பேசின தேசியவாதம். நீ தமிழனா உணராத, நீ கேரளா மலையாளியா உணராத, நீ மராத்தின்னு சொல்லாத, இந்தியனா வா, நீ சீக்கியன்னு சொல்லாத, இந்துன்னு சொல்லாத, கிறிஸ்டியன் சொல்லாத, இந்தியனா வா. அப்போ பொது எதிரி வெள்ளைக்காரனாக இருந்தான். அதனால் காங்கிரஸுக்கு அப்படி ஒரு தேசியவாதத்தை பேச வேண்டிய தேவை இருந்தது. காந்தியும் பேசினார். காங்கிரஸ்காரனும் அதை தான் தேசியவாதம், தேசிய ஒருமைப்பாடு, நேஷனல் இன்டகிரேஷன், நேஷனலிசம் அப்படின்னு பேசுனாங்க. அவங்கள்ட்ட அதிகமாக நாட்டுப்பற்றுங்கிற சொல்ல நீங்கள் கேள்விப்படுங்க. இப்போ இவன்கிட்ட இருக்கிறது நாட்டுப்பற்று இல்லை, மதப்பற்று. இவன் பேசுகிற தேசியவாதம் நாட்டுப்பற்றின் அடிப்படையிலான தேசியவாதம் அல்ல, மதப்பற்றின் அடிப்படையிலான, மதவெறியின் அடிப்படையிலான மதவழி தேசியவாதம். ஏன் பிஜேபியை எதிர்க்கிறோங்கிறதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். மதவழி தேசியவாதத்தை கட்டமைக்கணும்னா எது எது இடையூறா இருக்குன்னு அவன் பார்க்குறான். மதவழி தேசியவாதத்தை கட்டினா இந்து நாடுன்னு அறிவிக்க முடியும். இந்து மதம் தான் இந்தியாவின் அரச மதம், இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள், அதனால் இந்தியாவை இந்து நாடு என்று அறிவிக்க வேண்டும், இந்து ராஷ்டிரம். இதை அமைப்பதற்கு தடையாக இருப்பது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய கான்ஸ்டிடியூஷன் அதுக்கு ஒத்துக்கல. புளூரலிசத்தை இது ஒத்துக்குது, இதை அனுமதிக்குது. புளூரலிசம் மட்டுமில்லை, ஜனநாயகம் தான் இங்கே வந்து அடிப்படையான இந்திய தேசத்தை கட்டமைப்பதற்கான அடித்தளம். ஜனநாயகம் தான் அடித்தளம். ஜனநாயக முறை தான் நமக்கு தேவை. ஜனநாயகத்தை சொல்லுது. ஜனநாயகத்தை சொல்றதுக்கு தான் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி என்று சொல்லுகிற இந்த கொள்கைகள். இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு புதிய கருத்தியலை உருவாக்குது. சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது உன்னையும் என்னையும் ஆளாக்குது, எம்பவர் பண்ணுது. இல்லைனா திருமாவளவன் எங்கேயோ யாருக்கிட்டையோ மாடு மேய்ச்சி இருந்திருப்பான், சாணவாரி இருந்திருப்பான், கோவணம் கட்டி கிடந்திருப்பான். இந்நேரம் வந்து கூன் விழுந்து, கண்ணெல்லாம் குழி விழுந்து, கண்ணமெல்லாம் எலும்போடு ஒட்டி கிடந்திருப்பான், எங்கேயே கிடந்திருப்பான். 50-60 வயசுலாம் கிராமங்களில் முதுமை அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா அப்படி உறிஞ்சினான் ரத்தத்தை. ஆடு மாடு மேய்க்கிற ஒரு வந்து வேலைக்கு கூலி நிர்ணயமே கிடையாது சமூகத்தில். இப்போ என் கண்ணுக்கு முன்னாலே நான் பார்த்துருக்கேன் சமூகத்தை. எங்கள் அப்பாலாம் 8வது வரலும் படித்தவர், ஆனால் அப்படி ஒரு கொடுமையை அவர் அனுபவிச்சார். 8வது வரலும் படித்தவர், வரலாற்றை அப்படியே புத்தகத்தை பார்க்காம பாடம் நடத்தக்கூடிய ஒரு பேராசிரியரை போல சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர். 8வதுல படித்த வரலாறு, நவாப்பு படையெடுப்பிலிருந்து எல்லா ஆற்காட்டு நவாப்பு வரலாறுலேருந்து கிருஷ்ணதேவராயர் படையெடுத்து வந்த மாலிகாப்பூர் படையெடுப்பிலிருந்து எல்லாவற்றையும் அப்படியே தலைகீழே சொல்லக்கூடிய ஆற்றல் எங்கள் அப்பா. ஆனால் 10 வயசு பையன்ட்ட அவன் இவன் அப்போ ராமான்னு பேரை விட்டு கூப்பிடுவான். இதுதான் இந்த சமூகம். 10 வயசு 12 வயசு, ராமா வாடாமா, சாணி வாருடாமா. காலையில் 7 மணிக்கு எழுச்சி போனாரா, ராத்திரி 8 மணி 9 மணி தான் வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம தூங்கிடுவோம். காலையில் எழுச்சி போகிறதும் தெரியாது, ராத்திரியில் அவர் வந்து படுக்கிறதும் தெரியாது. அப்படி உழைப்பு சுரண்டல் சாதியின் பெயரால். சமூக நீதி என்பதுதான் நம்மை விடுவித்திருக்கிறது. திருமாவளவனை பள்ளிக்கு அனுப்பியது, பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பியது. இன்றைக்கு மேடை ஏறி நின்று சனாதனிகளின் சங்கை அறுப்போம் என்று உரத்து குரல் எழுப்பக்கூடிய வலிமையை தந்திருக்கிறது சமூக நீதி. அந்த சமூக நீதியை தருகிற ஒரு பெரிய ஆயுதம் தான் அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டம் அவன் விரும்புகிற
மதவெறியின் அடிப்படையிலான ஒரு தேசத்தை உருவாக்க இது அனுமதிக்கவில்லை. இது புளூரலிசத்தை அனுமதிக்கிறது, பன்மைத்துவத்தை அனுமதிக்கிறது. அதனால் அவன் அடிப்படை உண்மையிலே அவங்க சனாதனுடைய முதல் எதிரி கான்ஸ்டிடியூஷன் தான், முதல் எதிரி அம்பேத்கர் தான். ஆனால் அவன் வெளியில் நடிக்கிறான், நாடகம் ஆடுறான், கான்ஸ்டியூஷன் மேலே கை வச்சு ப்ராமிஸ் பண்ணுறான், அம்பேத்கர் காலை தொட்டு வணக்கம் தெரிவிக்கிறான், அம்பேத்கரால் தான் நான் பிரதமரானங்கிறான். இதெல்லாம் சனாதனிகளின் நாடக அரசியல். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் வெறுப்பதும் எதிர்ப்பதும் வேறறுக்க துடிப்பதும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் அவருடைய கொள்கைகளையும் அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தையும் தான். இந்த சட்டம் நேஷன் என்கிற ஒன்றை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது பன்மைத்துவத்தை சிதைக்காத ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும். ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்பது அவசியமானது. இவன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வேணான்னு நினைக்கிறான். அப்போ இந்த சோசியல் ஜஸ்டிஸ் எதிராக இருக்குது, கான்ஸ்டிடியூஷன் எதிராக இருக்கிறது. இது ரெண்டையும் வெளிப்படையாக அவனால் எதிர்க்க முடியல. அதனால் அவன் என்ன கையாளுகிறான் என்றால், மொழி உணர்வு அவனுக்கு கூடாது, பிராந்திய உணர்வு கூடாது, தேசிய இன உரிமைகள்ங்கிற அடிப்படையில் நீ செயல்படக்கூடாது. இதெல்லாம் அவனுடைய பகைமை சக்திகள். தேசிய இனம் கூடாது, தேசிய இன அடிப்படையிலான மாநிலங்கள் கூடாது. இதனால தான் ரீஜனல் பார்ட்டிஸ்ங்கிறதே வருது, மாநில கட்சிகள் வருது. மாநில கட்சிகள் வர்றதுனால தான் ராஜ்யசபாவில் அவனுடைய எண்ணிக்கை குறையுது. இந்த மாநில கட்சிகள்லாம் இங்கே எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிடுறாங்க, எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சிடுறாங்க. அப்போ இவனுடைய ரெப்ரசன்டேஷன் இன் ராஜ்யசபாங்கிறது கூடியிருக்கு. லோக்சபாவில் அதிகமான இடங்களை பெற்றாலும் ராஜ்யசபாவில் மாநிலங்களவையில் மாநில கட்சிகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. அப்போ ரெண்டு அவையில் அவன் சட்டத்தை நிறைவேற்றுறதுல அவனுக்கு சிக்கல் வருது. லோக்சபாவில் நிறைவேறுது, ராஜ்யசபாவில் நிறைவேறல. அப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா, மாநில கட்சிகளே கூடாது, மாநில கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னா ரீஜனலிசம் பிராந்தியவாதம் கூடாது, பிராந்தியவாதம் கூடாதுன்னா மொழிவழி தேசியம் கூடாது, தேசிய இன அரசியல் கூடாது, பன்மைத்துவமே கூடாது, ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம். அப்போ ஒரே மதம் இந்தியாவில் இருக்க வேண்டும். அப்பதான் ஒரே தேசியத்தை, மதவாத தேசியத்தை கட்டமைக்க முடியும். ஒரே கலாச்சாரம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் ஒரே இந்து ராஷ்டிரத்தை அவன் உருவாக்க முடியும். அவன் இந்திய ராஷ்டிரம் கூட இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முடியும். இப்போ ஒரே மதம் இருந்தால்தான் ஒரே கலாச்சாரம் இருக்கும், ஒரே மொழி இருந்தால்தான் ஒரே கலாச்சாரம் இருக்கும், ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் இருந்தால்தான் ஒரு தேசியத்தை அவனால் கட்டமைக்க முடியும், ஒரு தேசியவாதத்தை கட்டமைக்க முடியும். இந்து மதவழி தேசியவாதத்தை கட்டமைப்பதுதான் பிஜேபியின் கனவு திட்டம். இந்த நிலையில்தான் நாம் மொழிவழி தேசியத்தை இந்தியா முழுவதும் வளர்த்தெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. அவன் செய்யறானா செய்யலையா, நம்மளால செய்ய முடியுமா செய்ய முடியாது, நம்முடைய கான்செப்ட் அதை நம்ம வெளிப்படுத்தணும். தமிழ்நாடு, தமிழர் நலன், தமிழ்நாட்டு நலன், தமிழ் மொழி நலன் அப்படிங்கிறதோடு சுருக்கி கொள்ளாமல் எல்லா தேசிய இனங்களும் தனித்து இயங்க வேண்டும், எல்லா தேசிய இனங்களுக்கும் தாயகம் உண்டு என்பதை அங்கீகரிக்க வேண்டும், எல்லா தேசிய இனங்களுக்குமான அரசியல் கோட்பாடாக அவர்களின் தேசத்திற்கான ஒரு தேசியம். இப்போ தமிழ் தேசியம்னா தமிழ் தேசம் அப்படிங்கிறத அங்கீகரிச்சாதான் தமிழ் தேசியம்னு வரும். தமிழ் தேசம் இல்லாமல் தமிழ் தேசியம் கிடையாது. இந்திய தேசத்துக்குள்ளேயே நான் இருப்பேன், ஆனால் தமிழ் தேசியம் பேசுவேன்னா அது ஒரு முரண் தான். நான் இந்திய தேசியத்தை எதிர்க்க மாட்டேன், சமூக நீதியை வென்றெடுத்து தந்த பெரியாரைத்தான் எதிர்ப்பேன். பெரியாரால் தான் திமுக வந்துச்சு, திமுகவால் தான் இங்கே தமிழர் நலன் கெட்டு போச்சு. நீ திமுகவை எதிர்த்துக்க, அது வேறு விஷயம், அது ஒரு அரசியல் கட்சி. ஆனால் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி எது? இந்தியாவை ஒரே தேசியமாக கட்டமைக்க துடிக்கிற கான்செப்ட் தான் எதிரி. தமிழ் தேசியம் என்ற ஒரு தனி தேசிய இனத்தின் நிலப்பரப்பை பாதுகாக்க வேண்டுமானால், ஆட்சியை பாதுகாக்க வேண்டுமானால், தன்னாட்சியை இங்கே வென்றெடுக்க வேண்டுமானால், ஒரு தேசிய கருத்தியலை உருவாக்க வேண்டுமானால், இதை மறுக்கிற, மறுதலிக்கிற, எதிர்க்கிற இந்திய தேசியம் என்கிற மதவழி தேசியம் தானே எதிரியாக இருக்க முடியும். உண்மையான ஒரு தமிழ் தேசியவாதி இந்து மதவழி தேசியத்தை தான் முதல் பகையாக பேசுவான். இந்து மதவழி தேசியத்தை ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்று சொல்லுகிறவன் தான் தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி. மத வெறியை பேசுகிறவன் தான் தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற கருத்தியலை உயர்த்தி பிடிப்பவன் தான் தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி. இந்திய எல்லா வழியிலும் திணிப்பேன் என்று ஒரு மொழியை அனைத்து பிற தேசிய இனங்களின் மீது திணிக்கிறவன் தான், இந்தியை திணிக்கிறவன் தான் தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி.
கோவிலில் இருக்கிற தமிழை வெளியே தூக்கி எறிந்துவிட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்த அந்த சக்திகள் இன்றைக்கு சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தின் ஊடாகவே ஏராளமான கோடிகளை கொட்டி குவித்து அந்த மொழியை வளர்க்க முயற்சிக்கிறார்களே. அந்த செத்துப்போன மக்கள் பேசாத மொழியை, சமஸ்கிருதத்தை வளர்க்க வேண்டும் என்று துடிக்கிறவன் தான் தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி. இந்திய தேசியத்தை எதிர்க்க மாட்ட, வடவராதிக்கத்தை எதிர்க்க மாட்ட, ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்று சொல்லுகிறவனை எதிர்க்க மாட்டாய். ஒரே தேசியமாக, மதவழி தேசியமாக இதை கட்டமைக்க வேண்டும் என்று துடிக்கிற சதிகார கும்பலை, சனாதன கும்பலை எதிர்க்க மாட்டாய். பெரியாரை எதிர்ப்பேன் என்று சொன்னால் பெரியார் இந்திய தேசியம் பேசியவரா? இந்தியை ஆதரித்தவரா? சமஸ்கிருதத்தை ஆதரித்தவரா? ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற கருத்தை ஏற்றுக்கொண்டவரா? அதற்கு உடன்பட்டவரா? அப்படிப்பட்ட கூறுகள் அவரிடத்தில் வெளிப்பட்டனவா? கருத்தியல் சார்ந்து இதற்கு விளக்கம் அளிக்க இங்கு யாரும் இல்லை. பெரியார் தான் திராவிடம் ஒன்று புதுசாக உருவாகி, திராவிடம்ங்கிறது காலப்போக்கில் உருவாகிற கருத்தியல். 1956க்கு பிறகுதானே உனக்கே தமிழ் தேசியங்கிற உணர்வே வருகிறது. அவன் உருவாக்குனதுனால தானே நமக்கு வருது. நாமும் பேசுகிறோம், எனக்கும் சொல்கிறேன். தமிழ் தேசியங்கிற உணர்வு எனக்கு ஏன் வந்தது? மொழிவழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிந்து போனதனால் இது தமிழர்களின் தேசம் என்று நாம் உணர்கிறோம், தமிழ் தேசியம் பேசுகிறோம். இல்லைன்னா அது இட போகிறதில்ல. அப்போ நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மொழிவழி அடிப்படையில் மாநிலத்தில் பிரிச்சுட்டோம். மாநிலத்தை பிரித்தவன், மொழிவழி அடிப்படையில் பிரித்தவன் தான் தமிழ் தேசியத்தின் தந்தைன்னு சொல்லணும். அதுக்கு அடிகோலியவன், வழிவகை செய்தவன், தெரிஞ்சோ தெரியாமலோ, knowingly unknowingly they agreed the state reorganization on the basis of the linguistic culture. மொழிவழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிப்பதற்கு அவன் ஒப்புக்கொண்டானே, அந்த ஒப்புக்கொண்டவன் தான் மொழிவழி தேசியத்திற்கு அடிகோலிட்டவன். நீ நானும் கிடையாது. மக்கள் போராடினாங்க, அது வேற. மக்கள் போராட்டத்தால் தான் அது நிகழ்ந்தது, அது வேறு. இப்போ பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போனது பிறகு நமக்கு ஒரு டெரிட்டரி கிடைச்சிருச்சு. டெரிட்டரினா ஒரு நிலப்பரப்பு. அதை தான் நாம் தமிழ்நாடு உருவான நாள்னு நம்ம சொல்கிறோம். நம்மகிட்ட இருந்து சில பொருள்லாம் பிரிஞ்சு போயிடுச்சுன்றதுனால அதை எப்படி நம்ம கொண்டாட முடியுன்றையோ, அது பிரிஞ்சு போனதுனால தான் தமிழ்நாடுங்கிற வடிவமே கிடைச்சிது. அது பிரிஞ்சு போகலன்னா தமிழ்நாடுங்கிற வடிவமே கிடைக்காத, நமக்கு ஒரு டெரிட்டரியே உருவாகி இருக்காத. நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்று தானே அது. அது எப்படி சோகமாக இருக்க முடியும்? அது எப்படி துக்கமாக இருக்க முடியும்? பிறமொழி பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் நம்மிடமிருந்து விலகி அவர்கள் தனி அடையாளத்தோடு தனித்துவத்தோடு போன பிறகுதான் நாம் இன்றைக்கி ஒரு தனி நிலப்பரப்பை கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கானது வேண்டாதது, தேவையில்லாததெல்லாம் செதுக்கின பிறகு தான் சிற்பம் உருவாக்கும். நான் சிற்பம் உருவாக்குறத சிற்பிகிட்ட போய் நீ உடைச்சி எல்லாத்தையும் தள்ளிட்ட, அதெல்லாம் எனக்கு சேதம் தானேன்னு நம்ம சொன்னோம்னா எப்படின்னு சிற்பி சிரிப்பாங்க. அதெல்லாம் உடைச்சாதான், அதெல்லாம் வெளியேற்றினாதான், அதெல்லாம் தவிர்த்தாதான், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சாதான் ஒரு அழகான சிற்பம் நமக்கு கிடைக்கும். தமிழ்நாடு என்கிற சிற்பம் உருவாவதற்கு ஆந்திரா தனித்து போனதும், கேரளா தனித்து போனதும், கர்நாடகா தனித்து போனதும் தான் காரணமே தவிர அது சேதப்பட்ட ஒன்றாகவோ, இழந்த ஒன்றாகவோ, துக்ககரமான ஒன்றாகவோ, சோகத்திற்குரிய ஒன்றாகவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நவம்பர் 1 மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் தான், வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள் தான் தமிழ்நாடு என்கிற ஒரு சிற்பம் உருவான நாள். அது செதுக்கப்பட்டது, தேவையில்லாதவை செதுக்கப்பட்டது. அது ஒரு வடிவமாக போகுது, அது வேற விஷயம். அது ஒரு சிற்பமாக மாறி இருக்கு. அது இது அதுதான் இழந்ததை மீட்டிருக்கிறாங்க. நாம் போய் நம்மோட வெள்ளைக்காரன் சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் பார்த்தா அப்போ வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு உட்பட்ட இலங்கை தீவும் அவனுடைய ஆட்சிக்கு எல்லைக்கு உட்பட்டதாக இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானும் அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டதான் இது. இதுதான் இந்த மதவாதிகள் சொல்கிறது அகண்ட பாரதம். அகண்ட பாரதம் என்ன சொல்கிறேன்னா, ஆப்கானிஸ்தான் வரையிலும் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தது, அதெல்லாம் நாங்கள் பாரதமாக மாற்றுவோம்னு அதான் சொல்கிறான். பாகிஸ்தானையும் கைப்பற்றுவானா, ஆப்கானிஸ்தானும் போவானா. எப்படி ஒரு மதவாதமும் இனவாதமும் எப்படி போகுது பாருங்கள். மதவாதம் இனவாதம்ங்கிறது வெறுப்பில் கட்டப்படுகிறவை, வெறுப்பு அரசியலில் கட்டமைக்கப்படக்கூடியவை, ஜனநாயகத்தால் கட்டப்படக்கூடியவை அல்ல. நாமும் மொழி உரிமை பேசுகிறோம். மொழி உரிமை பேசினா அது தமிழ் தேசியத்தின் கூறு தான். இந்தியை எதிர்க்கிறோம், தமிழ் தேசியத்தின் கூறு தான். சமஸ்கிருதமயமாதலை எதிர்க்கிறோம், தமிழ் தேசியத்தின் பண்பு கூறுகளில் ஒன்றுதான். மாநில சுயாட்சியை பேசுகிறோம், தமிழ் தேசியத்தில் அதன் கூறுகளில் ஒன்றுதான். தமிழீழம் வேண்டும் என்கிறோம், தமிழ் தேசியத்தின் கூறுகளில் ஒன்றுதான். தமிழீழம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அதுதான் தீர்வு என்று சொல்லுகிறோம், அது தமிழ் தேசிய அரசியலின் கூறுகளில் ஒன்றுதான்.
தமிழீழத்தை வென்றெடுப்பதற்கு புலிகளால் தான் முடியும் என்று புலிகளை ஆதரிக்கிறோம் என்றால் அதுவும் தமிழ் தேசிய அரசியல் தான். தமிழ் தேசிய அரசியல் அது தமிழீழ தேசியங்கிறான். தமிழ் தேசியம் தான், தமிழ் தேசியத்தின் கூறு தான். அது வெறும் நிலப்பரப்பு மட்டுமே அடையாளமாக இருக்க முடியாது, கருத்தியலும் அடையாளம் தான். அது தமிழீழம் தனியாக ஒரு தீவில் இருக்குது, அதனால் அது வேற தமிழீழ தேசியம். இது தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்குது, அதனால் இது தமிழ்நாடு தேசியம். அப்படி கிடையாது. என் மொழி காப்பாற்றப்பட வேண்டும், என் மொழியின் மீது பிற மொழியின் ஆதிக்கம் கூடாது, என் இனத்தின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பிற தேசிய இனங்களின் ஒடுக்குமுறை கூடாது, எம்முடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எம் வாழ்வாதாரங்களை வேறு எவனும் கொள்ளையடிக்க கூடாது, சூறையாடக்கூடாது, எம் கனிம வளங்கள் எமக்கான வாழ்வாதாரமாக இருக்க வேண்டும், வேறு எவனும் அதிலே உரிமை கோரக்கூடாது, உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் தமிழ் தேசியத்தின் கூறுகள் தான். தமிழ்நாட்டில் சுற்றுப்புறம் பாதுகாக்கப்பட வேண்டும், காற்று நஞ்சாக கூடாது, தண்ணீர் நஞ்சாக கூடாது, மணல் கொள்ளையடிக்கப்படக்கூடாது, இங்குள்ள உற்பத்திகள் திருட்டுத்தனமாக வெளிமாநிலங்களுக்கு கடத்தக்கூடாது. இதுவெல்லாம் தமிழ் தேசியத்தின் கூறுகள் தான். இதுவும் தமிழ் தேசிய அரசியல் தான். தமிழரசன் பேசிய தனித்தமிழ்நாடு என்பதும் தமிழ் தேசியம்தான். அவன் உண்மையாக ஒரு தேசத்தை உருவாக்கி தேசியத்தை வளர்க்க நினைத்தான். நம்மால் அது முடியாது. இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன தமிழ் தேசிய கூறுகள் இருக்கின்றனவோ அந்த தமிழ் தேசிய கூறுகள் சிதைந்து போகாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியம். சாதி ஒழிப்பிலிருந்து தான் அது தொடங்குகிறது. தமிழன் தமிழனாக ஒன்றிணைய முடியாமல் தடுப்பது சாதிதான். நாட்டையே கூறுபடுகிற மோடியை எதிர்ப்பதை விட ஓரிடத்தில் ஒரு கொடியை ஏற்றுவது கூடாது என்று விடுதலை சிறுத்தைகளின் கொடியை வெட்டி சாய்க்கிறான் அல்லவா? அவன் மூளையை முனைமழுங்க செய்திருப்பது சாதி புத்தி. அவனை விரிவாக சிந்திக்க விடாமல் தடுப்பது அவனது அறியாமை. பொதுத்துறைகளை எல்லாம் விற்றுக் கொண்டிருக்கிறார் மோடி. ரயில்வே துறையை தனியாருக்கு ஒப்படைக்கிறார், விமான நிலையங்களை தனியாருக்கு ஒப்படைக்கிறார், LIC போன்ற காப்பீட்டு கழகங்களை தனியாருக்கு ஒப்படைக்கிறார். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஏற்கனவே அரசு துறைகளில் இருக்கிற இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முடியாது என்கிறார். சமூக நீதிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி மண்டல் பரிந்துரை வருகிற போது வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டது பாஜக. இதையெல்லாம் எதிர்க்க வேண்டியவர்கள் திருமாவளவன் கொடியை பார்த்தா வெட்டி போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் தலைவர் கல்லெடுத்து அடி, கொடியேற்ற விடாத. அவனை எப்படி ஒரு சமூகத்தையே பாழ்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு இளம் தலைமுறையையே அவர்கள் பார்த்து நமக்கு ஆத்திரம் வரவில்லை, பரிதாபப்படுகிறோம். அவர்களை அரசியல் ரீதியாக சிந்திக்க விடாமல் இப்படி சிலர் அவர்களை முனைமழுங்க செய்கிறார்கள், அவர்களை மூடர்களாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று வருத்தப்படுகிறோமே தவிர, பரிதாபப்படுகிறோமே தவிர ஆத்திரப்படவில்லை. எனவே தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்பிலிருந்து தொடங்குகிறது. தமிழ் தேசியம் என்பது மத வெறி அரசியலை எதிர்க்கிறது. தமிழ் தேசியம் என்பது மதவழி அடிப்படையிலான இந்து தேசியத்தை எதிர்க்கிறது. தமிழ் தேசியம் என்பது இந்தி ஆதிக்கத்தை எதிர்க்கிறது. தமிழ் தேசியம் என்பது சமஸ்கிருதமயமாதலை எதிர்க்கிறது. தமிழ் தேசியம் என்பது பன்மைத்துவத்தை அங்கீகரிக்கிறது. தமிழ் தேசியம் என்பது சமூக நீதியில் இருந்து தொடங்குகிறது. எல்லோரையும் அனுமதிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், அவர்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக அனுமதிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். எம்பவர்மெண்ட் ஆஃப் விளிம்பு நிலை மக்கள், மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், விளிம்பு நிலை மக்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும். ஆகவே நமக்கான முகம் சமூக நீதி முகம், நமக்கான அடையாளம் சாதி அடையாளம் அல்ல, சமூக நீதி அடையாளம். நமக்கான கோட்பாடு சமூக நீதி தான். நமக்கான அரசியல் சமூக நீதி அரசியல். சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால் பெரியார் தேவை, அம்பேத்கர் தேவை. பெரியாரும் அம்பேத்கரும் சமூக நீதியின் பாதுகாவலர்கள், சமூக நீதியின் தந்தைகள். அந்த அடிப்படையில் பெரியாரை எதிர்ப்பவர்கள் சமூக நீதியை எதிர்ப்பவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பெரியாரை எதிர்ப்பவர்கள் அம்பேத்கரையும் எதிர்ப்பார்கள். அது அப்படித்தான் நீளும். சாதி தூய்மைவாதம் தவறு என்றால் இன தூய்மைவாதமும் தவறு. இனவாதம் என்பது இன தூய்மைவாதமாக மாறும், இன தூய்மைவாதம் பாசிசமாக மாறும். சாதி உணர்வு சாதி வெறியாக மாறும், சாதி வெறி சாதி தூய்மைவாதமாக மாறும். சாதி தூய்மைவாதம் தான் ஆணவ கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த சாதி தூய்மைவாதம் தான் பாசிசமாக மாறுகிறது.
எனவே தமிழ் தேசியம் பேசுகிறவர்களில் யார் உண்மை யார் போலி என்பதை புரிந்து கொள்ள சமூக நீதி தான் அளவுகோல், அதுதான் ஸ்கேல். யார் உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் என்று அறிந்து கொள்வதாக இருந்தாலும், அல்லது யார் உண்மையாக கருத்தியலின் அடிப்படையில் மக்களை அணிதிரட்டுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும், அடையாள அரசியலை பிடித்து தொங்குகிறவர்கள் யார், அதன் மூலம் மக்களை பிளவுபடுத்துகிறவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும், அதற்கு ஒரே ஸ்கேல் தான், ஒரே அளவுகோல் தான் சமூக நீதி. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த மொழிவழி அடிப்படையில் பிரிந்த மாநிலத்தையும் பன்மைத்துவத்தை இந்த தேசத்தில் பாதுகாக்க வேண்டும், மொழிவழி அடிப்படையில் பிரிந்த தேசிய இனங்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், மொழிவழி அடிப்படையிலான தேசிய இனங்களின் மீது ஒரு மொழி ஆதிக்கத்தை திணிக்கக்கூடாது, இந்தி திணிப்பு கூடாது, சமஸ்கிருதமயமாதல் கூடாது, மதவெறி திணிக்கக்கூடாது, ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் கூடாது என்கிற அடிப்படையில் தான் நாம் தமிழ் நாடு உருவான நாளையும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதி இந்த நிலப்பரப்பை எங்களுக்கான தாயகமாகவும் எங்கள் அரசியல் எங்களுக்கான தேசியம் என அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும், எங்களை நாங்களே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசு என்கிற பெயரால் அதிகாரத்தை குவித்துக் கொண்டு எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் எங்களை சுதந்திரமாக ஆளுவதற்கு அனுமதிப்பதற்கான ஒரு தன்னாட்சி உரிமையை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இந்த நாளை இறையாண்மை நாளாக, தமிழர் இறையாண்மை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து இந்த நாளை தமிழர் இறையாண்மை நாளாகவே கடைபிடிப்போம் என்பதை சொல்லி, இந்த கருத்தியல் அடிப்படையிலே அங்கீகரித்து நமக்கு ஆதரவாக இங்கே கருத்துரை வழங்கிய தோழர் பொழிலன், தோழர் வாலாசா வல்லவன் உள்ளிட்ட தலைவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.